ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் இராணுவம் மிக கடுமையான கிரிட்டிக்கல் எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா உலக நாடுகள் மிகப்பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் இராணுவம் மிக கடுமையான கிரிட்டிக்கலான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க. அதாவது ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் வட்டாரத்திலையும் சோசியல் மீடியா பக்கங்களையும் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய புயலையும் மெகா பரபரப்பையுமே கிளப்பியிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஈரானினுடைய மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகளை முன்னிட்டு அந்த சமயத்தில் தங்கள் நாட்டின் மீது ஏதேனும் இராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு ஈரான் இராணுவம் எச்சரித்திருந்தாங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இதனையொட்டி ஈரானின் முக்கிய நகரங்களான டெஹ்ரான் மற்றும் மஷ்ஹத் உள்ளிட்ட பகுதிகளில் இராணுவ பாதுகாப்பு மெகா லெவலில் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தற்காலிக வான்வெளி கட்டுப்பாடுகளும் அதிரடியாக அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது சர்வதேச ஹாட் நியூஸ் சோசியல் மீடியா ஏரியாக்கள்லையும் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகி இறுதி சடங்கு நடக்கிற நேரத்தில் வான்வெளியே லாக் பண்ணி ஈரான் ஸ்கெட்ச் போட்டு மிரட்டி இருக்கிறது. உலக நாடுகள் மத்தியில் இந்த லேட்டஸ்ட் விபரீத மூவ் நிஜமாகவே ஒரு மெகா பதட்டத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் மத்தியில் இணையத்தில் கமெண்ட்டுகளுடன் இந்த நியூஸ் தாறுமாறாக விவாதிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தலைவர்கள், அதாவது ஒரு சில நாட்டு தலைவர்களை அழைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நம்ம இந்திய நாட்டு பிரதமர் மோடியையும் அழைத்திருக்காங்க. பட் அவர் செல்றாரா இல்லையா அப்படிங்கிற தகவல் இன்னும் வெளியாகலை. இருந்தாலும் ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கியதில் இருந்தே இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானிய சைபர் தாக்குதல்களும் பெருமளவில் அடுத்தபடியாக அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கிறது. இஸ்ரேலினுடைய தேசிய சைபர் பாதுகாப்பு பிரிவின் இயக்குனர் ஜெனரல் யோசி ஹராடி இதனை சொல்லியிருக்காரு. ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர் இஸ்ரேலுக்கு எதிரான பகைமை மிக்க இணைய வழி சம்பவங்களின் எண்ணிக்கை கடந்த 2025 ஜூன் மாதத்தில் சுமார் 1600 இருந்த நிலையில் 2026 ஜூன் மாதத்தில் அது தோராயமாக 4800 உயர்ந்தும் இருக்கிறது. சில ஹேக்கர் குழுக்கள் மிகவும் திறமையானவை, எங்களால் அவர்களை கையாள முடியும். ஆனால் நாம் அவர்களை அலட்சியப்படுத்தாமல் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வழக்கமான போர்க்களத்தை போல் இல்லாமல் சைபர் தளத்தில் எந்த ஒரு போர் நிறுத்தமும் கிடையாது. இந்த சைபர் தாக்குதல்கள் முக்கிய உள்கட்டமைப்புகள், பெரிய நிறுவனங்கள் மற்றும் சட்ட நிறுவனங்கள், கணக்கியல் நிறுவனங்கள் போன்ற சிறிய வணிகங்களை இலக்கு வைத்திருக்கிறது. எளிதாக உருவாகக்கூடிய நிறுவனங்களின் கணினி அமைப்புகளில் இருக்கக்கூடிய தரவுகள் முழுமையாக அடிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஈரான் உடனடியாக எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல. இருந்தாலும் பிற நாடுகளுக்கு எதிராக தாங்கள் எவ்வித ஹேக்கிங் தாக்குதல்களையும் நடத்தலை அப்படின்னு தொடர்ந்து மறுத்து வரக்கூடிய டெஹ்ரான் தங்களது சைபர் உள்கட்டமைப்புகளுக்கும் தாக்குதல்களுக்கு உள்ளாகியிருப்பதாக அதற்கு முன்னர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டும் வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. ஈரானுடனான பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருப்பதும், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஈரானின் இராணுவ கட்டமைப்புகள் மற்றும் அணுசக்தி தளங்கள் மீது வான்வெடி தாக்குதல்களையும் நடத்தியிருந்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையான ஹர்முஸ் ஜலசந்தியை மூடியதோடு அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர ஆரம்பித்தது. இந்த போரை முடிக்க பாகிஸ்தான், கத்தார் மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் தீவிர மத்தியஸ்தம் செய்தாங்க. இதன் பலனாக கடந்த மாதம் 17ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் ஈரானிய அதிபர் மசூத் பெசர்கியான் ஆகியோர் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டாங்க. இரு நாடுகளுக்கும் இடையே 60 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு பிறகும் கடந்த வார இருதரப்பும் கடல்ல சில ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதால பதட்டம் நிலவியிருந்தது. இந்த சூழல்ல தான் ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தை கத்தார் தலைநகர் தேஹாவில் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஈரானை அணு ஆயுதமற்ற நாடாக மாற்றும் பணிகள் நல்ல திசையில் நகர்கின்றன. பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்கியிருக்கோம். ஆனால் தற்போது ஒருவருக்கொருவர் மிக நன்றாக பேசியும் வருகிறோம். ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதி சடங்கு நிகழ்வுகளுக்கு பிறகு அடுத்த கட்ட உயர்மட்ட பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போன்று இந்த பேச்சுவார்த்தை நல்ல முன்னேற்றத்தை கண்டுள்ளதாக கத்தார் வெளியுறவு அமைச்சகமும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. சுமூகமாக நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் துணை அதிபர் பேச்சுவார்த்தை குறித்து அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தேஹாவில் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நன்றாக நடந்து கொண்டிருக்கு. இதில் அமெரிக்காவுக்கு சாதகமான முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப அளவிலான விவாதங்களும் நடைபெற்று வருகிறது. அணுசக்தி விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் விரைவில் துவங்கவும் போகிறது. இது மிகவும் ஆரம்ப கட்டம்தான், ஆனால் நன்றாக சென்று கொண்டிருக்கின்றன. பேச்சுவார்த்தையாளர்கள் தேஹாவில் ஈரானியர்கள், கத்தார் நாட்டினர் மற்றும் பிறருடன் அமர்ந்து முக்கிய பேச்சு நடந்து கொண்டிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை பலவீனத்தால் அல்ல, மாறாக பலத்தால் சாத்தியமாகியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போதாவது ஈரான் மீது குண்டுகளை வீச சொன்னால் அது ஒரு காரணத்திற்காகத்தான் மட்டுமே இருக்கும் அப்படின்னு அவர் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறதுங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றிய தங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதுபோன்று பரபரப்பான உலக செய்தியை உடனுக்குடன் தெரிந்த பலன் பெற நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.